சார் 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 குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் சார். அதனாலதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார். நீங்க பெரிய குடும்பம்னு தெரியாம கை வச்சிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். ஏண்டா சின்ன குடும்பம்னா மட்டும் பிரெக்னன்ட்டா இருக்கிற பொம்பளைங்க மேல கை வைப்பியா? சார் உனக்குலாம் மனசாட்சி இல்ல. பணம் கொடுத்தா என்ன வேணா செய்வியா? சார் தப்புதான் சார். மன்னிச்சிருங்க சார். ஒரு கொலை பண்ணிட்டு அந்த காசுல குழந்தைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனாடா? சொல்லு. இங்க பாரு, நீ யார் சொல்லி இந்த வேலையை செஞ்ச? உன்னை யார் செய்ய சொன்னான்னு ஒழுங்கா சொல்லு. சார் சொன்னா என்ன விட்டுருவீங்களா சார்? அத நீ சொல்ற உண்மையை பொறுத்து. இங்க பாரு, என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்ச, அப்புறம் உன் குடும்பத்துக்கு நீ இருக்க மாட்ட. உண்மையை சொல்லு. சார் சார் ஒரு லேடி தான் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லிச்சு சார். லேடியா? ஆமா சார். யார் என்னெல்லாம் டீடைல் தெரியல சார். பணம் நிறைய தரேன், வேலையை முடிச்சு கொடுன்னு ஸ்ட்ராங்கா பேசினாங்க சார். டேய், அந்த லேடியோட போட்டோ, போன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? சார் நம்பர் இருக்கு சார். எடு. 784 டேய், இந்த நம்பர் கரெக்ட் தானே? ஏதாவது மாத்தி கீத்தி கொடுத்து தப்பிக்கணும்னு நினைச்ச? இல்ல சார், கண்டிப்பா இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த பாவப்பட்ட காசு என் பசங்களுக்கே வேணாம் சார். இதான் சார் அந்த பொம்பளையோட நம்பர். யாருன்னே தெரியலையே. கட் பண்றாங்க சார். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா உங்க நம்பர் கொடுங்க சார். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் சார். என்ன டீடைல் கிடைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் சார். என்ன நீ அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிட்டியா? நம்ப முடியலையே. சார் தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்புங்க சார். ஏமாத்தணும் பாக்குறியா? இல்ல, உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார். இன்னும் கூட சொல்றேன் சார். நான் தான் சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட அழிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க சார். வேற யாரு? அந்த ரோஷினி தான். உன் அண்ணனுக்கும் அவளுக்கும் இருக்கிற தப்பான ரிலேஷன்ஷிப்பால தான் இத்தனை பிரச்சனையும். நீ அவ யாருன்னே தெரியாம தேடிட்டு இருக்க கௌதம். உன் அண்ணனும் அவளும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேங்கிறதுக்காகவே நீ அதை நம்ப மாட்ட. நீயா கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கௌதம். எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். உனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா கௌதம்? கண்டுபிடிச்சிருவியா? பின்ன கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இப்ப அவ போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் பிடிச்சா போதும், அவ யாரு என்னன்னு எல்லா ஜாதகமும் கண்டுபிடிச்சிருவான். எங்க போயிட முடியும்? ஒரு சின்ன கேப் கூட விடாம எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். நான் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த காவியாக்கே நல்லது நடக்குது. வீட்டுல இருக்கிற தங்கெல்லாம் கொட்டி இப்படி தொட்டில் செஞ்சுதான் ஆகணுமா? என்னமோ ஊர் உலகத்துல இல்லாம இவதான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி குடும்பமே இப்படி விழுந்து விழுந்து தாங்குது. ஒரு சாமிஜி பரிகாரம் சொன்ன உடனே பரிகாரம் பண்றாங்க. அது எப்படி நீங்க இந்த பரிகார பூஜை நடத்துறீங்கன்னு நான் பாக்குறேன்.
தேங்க்ஸ்க்கா. ஏங்க பூஜை கையர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? எல்லாமே சொல்லியாச்சு. 10:30 to 11 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ரெடினா நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஏங்க எல்லாரும் வந்தாச்சுங்க. ஆ, காவியா உனக்கு பால் எடுத்துட்டு வர சொல்றேன், குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். சரிங்க அத்தை. அம்மாடி காவியா, மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டு இல்லம்மா? எல்லாமே எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுதான் மாமா நான் இங்க கூட்டிட்டே வந்தேன். ஆமா மாமா, இந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என்ன போட்டு ஒரு வழி பண்ணிடுறா. என்ன ஹேமா? இப்படியே இதே சந்தோஷத்தோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருவா. ஜெயா, நீ போய் அந்த தொட்டில எடுத்துட்டு வா. நேரமாயிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். சரிங்க, இதை எடுத்துட்டு வரேன். ஐயோ, இன்னைக்கு போக முடியலனா இதோட அடுத்த மாசம் அமாவாசைக்கு தானே போக முடியும். இனிமே அடுத்த மாசம் தான் பரிகாரத்தை செய்ய முடியுமா? அதுக்குள்ள இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா, என்னம்மா எதுக்கு பதறீங்க? எதுவும் நடக்காதம்மா. எப்படிடா பதறாம இருக்க முடியும்? ஏன் இப்படி நடக்குது? அக்கா, நீ எதுவும் கவலைப்படாத, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வானத்தை போல படத்துல வர மாதிரி என்ன சீன் போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் எனக்கு இனிய நாள். ஜெயா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நைட்டு நம்ம ரூமுக்கு யாராவது வந்தாங்களா? இல்ல நீ எங்கேயாவது மறந்து வச்சிட்டியா? ஐயோ இல்லங்க, உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சதோட சரி. அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே இல்லை. இப்பதாங்க பீரோவை திறந்து பார்த்தேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நைட்டு பீரோக்குள்ள வச்சு அத்தை பூட்டினதா சொல்றாங்க. சாவியும் அத்தை கிட்ட தான் இருக்கு. வீட்டு விட்டு வெளியே போறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்ல. வேற யாரும் எடுத்திருப்பாங்க? இவ வேற எதையாவது சொல்லி நம்மள மாட்டி விட்டுற போறா. ச்சே. ஆமா, யாருமே வீட்டுக்கு வரல. அப்புறம் எப்படி காணாம போகும்? ஜெயா, நீ ஒவ்வொரு ரூமா போய் தேடு, நானும் போய் தேடுறேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்ல இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்பட சொல்றீங்களா? வேற ஆப்ஷனே இல்ல ஜெயா, இது ஒண்ணுதான் வழி. அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சுக்கலாம். டைம் வேற போயிட்டே இருக்கு, பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம 2 பேர் மட்டும் போய் எல்லா இடத்துலயும் தேடுவோம். நான் போய் தேடி பாக்குறேன். நீங்க எல்லாரும் போய் ஹால்ல இருங்க. ஒருவேளை இவ எடுத்து வச்சிருப்பாளோ? ரொம்ப டென்ஷனா இருக்காளே. முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கா? ஐயோ, அத நம்ம கபோர்ட்ல வச்சிருந்தோம். இப்ப என்ன பண்றது? சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. இந்திரா, ஏன்டி இப்படி எல்லாம் நடக்குது?
அக்கா அன்னைக்கே சாமிஜி சொன்னாருல்ல இதெல்லாம் நடக்கும்னு. இரு, அத்தையும் மாமாவும் தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். நீ எதுவும் டென்ஷன் ஆகாதக்கா. அம்மா என்னாச்சு? என்னம்மா ஜெயா? அம்மா அம்மா என்னம்மா இது? அம்மா அம்மா என்னாச்சுமா? என்ன ஜெயா? மா ஜெயா, அம்மா மா என்ன ஜெயா? அம்மா என்னம்மா? என்ன ஆச்சுனே தெரியல மாமா. அழுதுகிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ கடவுளே, என்ன ஜெயா இப்படி பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியலங்க. எப்படியாவது நம்ம குடும்ப வாரிசை காப்பாத்தணும். இந்த பரிகார பூஜை நடந்தே ஆகணும். கடவுளே, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப அது நடக்கிறதோ நடக்காததோ எல்லாமே இந்த தெய்வத்து கையில தாங்க இருக்கு. அதுக்காக தான் இப்படி நான் செஞ்சேன். இதெல்லாம் ரொம்ப தப்பாத்த. நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு சாமி கும்பிடணும்னு என்ன அவசியம் இருக்கு? சாமி யாரையும் கஷ்டப்படுத்திக்க விடாது. என்னங்க, நான் நம்பினது வீண் போகலங்க. என்ன மருகதம், இது எங்க கிடைச்சது? ஐயா, பின்னாடி குப்பை தொட்டியில இருந்துச்சுங்கய்யா. குப்பை கொட்டலான்னு போனேன், புது பையா இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். ஐயோ, இவ்ளோ செலவு பண்ணி செஞ்சு வச்சது எப்படி பீரோல வச்சது குப்பை தொட்டிக்கு போகும்? ஏய், இத நீ தானடி பண்ண? உன் அக்காவை நீ அன்னைக்கே ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்ன. அக்கா வேணான்னு சொன்ன உடனே இதெல்லாம் நீ பண்ணிருக்கல. சாமி காரியங்கிறதுனால நான் பொறுமையா இருக்கேன். இல்ல நீங்க இப்ப பேசுறதுக்கு எல்லாம் நடக்கிறதே வேற. என்னடி சத்தம் ஓவரா போகுது? மாமா, இவதான் மாமா டஸ்ட்பின்ல போட்டிருப்பா. நிறுத்துங்க. இதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசினா இங்க நடக்கிறதே வேற. கிடைச்சிருச்சு. அழாத ஜெயா. ஜெயா மனசு உருகி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா. சாமி நமக்கு நல்லது செஞ்சிருக்கு. அது இதுன்னு பேசி கெடுத்துக்காதீங்க, பாத்துக்கோங்க. என்ன ஏமா தனியா வந்துட்ட? பூஜை நடந்துட்டு இருக்கு, நீ போட்டு வந்துட்ட? அது வந்து புரியுது ஏமா. நேத்து நீ தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இன்னைக்கு காவியக்க நடக்கிறத பார்த்து நமக்கும் குழந்தை இல்லைன்னு கஷ்டமா இருக்குல்ல, அதானே? ஆமாங்க, கஷ்டமா தாங்க இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்றது? அங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கான், அங்க போய் வேண்டிக்கோன்னு நம்ம ராகினி அத்தை சொன்னாங்க. அதான், அப்புறம் நமக்கு டைம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் வந்தேன். சரி, அப்போ வா, நம்ம ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். இல்ல இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பூஜை நடக்கிற இடத்துல இல்லனா நல்லா இருக்காதுங்க. ஏதோ பொறாமையில நம்ம வேணும்னு வந்துட்டோம்னு நினைப்பாங்க. நீங்க போங்க, நான் போய் நமக்காக சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான் ஏமா, இது எனக்கு தோணவே இல்லை பாரு. சரி, நாங்க போறேன், நீ வேணா சாமி. பேசாம கொட்டிடலாமா? ஐயோ, தள்ளி விடுறப்போ ட்ரெஸ்ல பார்த்தாலும் நம்ம மேல சந்தேகம் வந்துருமே. என்ன பண்ணலாம்?
அப்பா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னப்பா வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்கெல்லாம் டெய்லி இங்கே தான் சாப்பிடுவாங்களா? ஆமா கௌதம், ஏதோ ஒரு விதி. இந்த கோயில்ல கிடைக்கிற சாப்பாடை வச்சுதான் இவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த கலாட்டாவால நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்ப மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கேன். நல்ல விருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்கா 21 பேருக்கு அன்னதானம் சொன்னேன். சப்போஸ் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்துட்டா என்ன பண்ணுவ? ஏமா ராகினி, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா? வீட்ல இருந்தாலும் சரி, கோயிலுக்கு வந்தாலும் சரி, உங்களால என்ன குறை சொல்லாம இருக்க முடியாதுல மாமா. எல்லாரும் வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்க இங்க அன்னதானம் பண்ண வந்திருக்கோம். இதோ, என் மருமக முழுகாம இருக்கா. அவ குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் அன்னதானம் பண்ண வந்திருக்கோம். நீங்க வயிறார சாப்பிட்டு மனசார எங்க எல்லாரையும் வாழ்த்தணும். உங்க எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. திருப்தியா என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அம்மா, கோயிலுக்கு வர எல்லாரும் பேருக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. நீங்க தான் எங்க எல்லாரையும் மதிச்சு முத வயிறார சாப்பாடு போட போறீங்க. சரி. ஆமாங்க, உங்க நல்ல மனசுக்கு உங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. டேய் கதிர், கௌதம், வெற்றி, எல்லாரும் போய் அங்க தண்ணி கேன் எடுத்துருவாங்க. இலக்கட்டு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும். சரிப்பா. அம்மாடி சுபா, மாமா அந்த கரண்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த குழம்பு பொரியல் எல்லாம் போடுமா. அப்புறம் ராகினி, நீ மாமா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏமா நீ பண்ண போறியா? ஆமா ஆமா. ஏய், என்னடி? இல்லக்கா, சொன்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு செட் ஆகாது. இது எப்படி நடந்திருக்கு? கேட்டரிங் எங்க ஆர்டர் பண்ணீங்க? கேட்டரிங் எல்லாம் குறை சொல்ல முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. வேற யாரோ வேணும்னே செஞ்சிருக்கணும். நான் தானே செக் பண்ணி வாங்கினேன். அப்ப எல்லாம் அவ்வளவுதானா? பரிகார பூஜையை நல்லபடியா முடிக்க முடியாதா? கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா நீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. மாமா, மனசை தளர விடாதீங்க மாமா. ஆமா மாமா, நீங்களே தளர்ந்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நான் என்னமா பண்றது? ஒண்ணும் தெரியலையே. அக்கா, காலையில இருந்து ஏதோ தடையாயிட்டே இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையோ என்னமோ. நீ ஏன் காலற? இதோ இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 5 or 10 கொடுத்து வெளியே துரத்தி விட்டுரு. என்னையாது சாப்பாட்டுல குப்பையும் மண்ணுமா இருக்கு? என்னது? இந்த சாப்பாடே நமக்கு போட வந்தாங்க. என்னையா சொல்ற? நல்ல சாப்பாடு தான் கொண்டு வந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு. அட பாவிங்களா, எங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கமே வராதா? மட்டமான சாப்பாடை போடுறதுக்கு நாங்களாம் தான் கிடைச்சோமா? ஐயா இல்லைங்க, இல்லவே இல்லை. இப்படி ஆகுன்னு எங்களுக்கு தெரியாதியா. தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க கும்பிடு போட்டு சாப்பிட கூப்பிடும் போதே நினைச்சேன். ஐயா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நாங்க அப்படி நினைக்கிறவங்க இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்களே இதை இப்பதான் பாக்குறோம். இப்ப கோயில்ல அன்னதானமும் முடிஞ்சிருக்குமே. இன்னைக்கு எங்க வயித்தை நீங்க பட்டினி போட்டீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா? வா, இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஆமா அத்தை, எனக்கு பயமா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க. டேய் கௌதம், இதெல்லாம் என்னடா? இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கிளம்பிடலாமா? சுபாக்கா, ஸ்வீட்ஸ்ல எறும்பு வந்துரும்னு கார்ல வச்சிருக்கேன். வாழைப்பழமும் அங்கதான் இருக்கு.
அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன். அம்மாடி இந்திரா, இங்க சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே கடை இல்லையம்மா. எப்படிமா? நான் பாத்துக்கிறேன் மாமா, வரேன். கவ்யா நீ கூட வா போலாம். எல்லாரும் உட்காருங்கப்பா, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு தான் போறோம். எல்லாம் உட்காருங்க. என்னங்க இங்க என்னங்க நடக்குது? தெரியல ஜெயா, பாப்போம். எல்லாம் தெய்வம் சேர்த்து. இந்திரா, சீரியஸா கேக்குறேன் இந்திரா, இது விளையாட்டு இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கௌதம் கொஞ்சம் பொறுமையா இரு, என்னால முடிஞ்சதை நான் பண்ணி பாக்குறேன். நான் எல்லாருக்கும் கால் பண்ணி பாக்குறேன். தேங்க்யூ. கௌதம், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா கொஞ்சம் என் கூட வாயேன். வா கௌதம். சரி போ. அப்செட் தான், ஆனா என்ன பண்றது? எல்லா பக்கமும் இந்த காவியாவால எனக்கு தோல்விதான். ஆனா நான் இதுல இருந்தெல்லாம் பின்வாங்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு டைம்ல கிளிக் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இந்திரா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அக்காவும் இப்ப வேற மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றது? நீங்க தான் என்ன எதுவும் பிளான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக அவளை சும்மா விட்டுற முடியுமா? நான் அந்த அன்னதானம் பண்ணவே முடியாதுன்னு நம்பினேன். அதுலயும் ஃபுட் ஆப்ல வர வச்சு என்னோட எல்லா பிளானையும் சொதப்பிட்டான். எல்லாம் நல்லபடியா வர முடிஞ்சது. நல்லதா முடிஞ்சது அவங்களுக்கு தான் ஹேமா, உனக்கு இல்ல. இன்னும் நான் வார்ன் பண்ணது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தொட்டில மறைச்சு வச்சது நீதானே? அது அது அத முடிஞ்சு போச்சே. நீங்க இன்னும் Dress மாத்தாம இருக்கீங்க. பேச்ச மாத்தாதடி ஹேமா, என்கிட்டயே வா. மரகதம் தொட்டில் எடுத்துட்டு வரும்போதே நான் உன் ஃபேஸ பார்த்தேன். அப்பவே தெரியும் எனக்கு இதெல்லாம் நீதான் பண்ணிருப்பேன்னு. அம்மா கூப்பிட்டீங்களாமா? இங்க பாரு மரகதம், இந்த வீட்டுல நீ ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்க. இங்க எல்லாருக்குமே உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா கேட்டுதானே ஆகணும். இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சே. பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ இதை விட்டா இன்னொன்னு வருமே. நீ சும்மா இரு இந்திரா. இத பாரு மரகதம், நேத்து நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, கோயிலுக்கு வேற போகணுமேனு தான் நான் எதுவுமே கேட்காம கிளம்பி போயிட்டேன். உனக்கே தெரியும், காலையில எழுந்த உடனே நான் வீட்டை சுத்தி ஒரு முறை எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பேன். அம்மா, இத்தனை வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு உங்களை தெரியாதுங்களாமா? எனக்கும் அது தெரியும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் காலையில 7 மணிக்கு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற டஸ்ட்பின்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கான்னு செக் பண்ண. எல்லாமே மாத்தி இருந்தது. அப்ப எல்லாமே கிளீனா தான் இருந்தது. ஆனா அப்புறம் எப்படி அந்த தொட்டில் அதுக்குள்ள வந்துச்சு? காலையில கேட்டரிங்ல இருந்து சாப்பாடு மட்டும் தான் வந்துச்சு. அதையும் வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. அவரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல. அப்படி இருக்கும்போது உள்ள வந்த ஒரே ஆள் நீங்க தான்க்கா. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு சந்தேகம்னா விசாரிச்சா மட்டும் சரியா அவ சொல்லிட போறாங்க. ஏமா, அப்படி எடுத்தோம் கவுத்தோம்னா மரகத அக்காவை பேச முடியாது.
அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான். நீ பேசாம இரு. பார் மரகதம், எங்களுக்கு ஒண்ணு இப்படி நிக்க வச்சு கேட்கறது சங்கடமா தான் இருக்கு. ஆனா நிலைமையை தவிர்க்க முடியல. ஐயா, என்னைய சந்தேகப்படுறீங்களா ஐயா? அக்கா, அத்தையும் மாமாவும் உங்களை இந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா நினைக்கிறாங்க. அதனாலதான் கேக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா. இங்க பாருங்கக்கா, எங்க அம்மா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அக்கா அழாதீங்க, கிட்ட நான் பேசுறேன். அத்தை, பாவம் இவங்க. ஏமாக்கா இங்கே இருக்கட்டும், விட்டுருங்க. காவியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்கா, அவங்க என்னெல்லாம் உனக்கு பண்ணிருக்காங்க நீ மறந்துட்டியா? அண்ணி இங்க பாருங்க, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அம்மாடி காவியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் புரியுது மாமா. அவங்க எனக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணிட்டாங்க. ஆனா கடவுள் எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஆரம்பத்துல என்ன வெறுத்த அத்தை என் மேல இன்னைக்கு அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. எனக்காக நீங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறீங்க. இந்த நல்ல எண்ணம் எல்லாம் மீறி இந்த கெட்டது என்ன செஞ்சிரும் மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. இன்னைக்கு ஏமாக்கா மனசு வருத்தப்பட்டு திருந்தி இருக்காங்க. இப்ப நம்ம இவங்களை மன்னிக்கலனா நமக்கும் நல்லது தெரியலன்னு தானே அர்த்தம். காவியா, இது உன் உயிருக்கே ரொம்ப ஆபத்தான விஷயம். காவியா, இவ பாம்பு, பால் வாக்கணும்னு நினைக்காத. அக்கா, நீ கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, ரொம்ப நிதானமா தான் பேசுறேன். அத்தை, நான் ஆசைப்பட்டு கேட்டா இங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நான் ஆசைப்படுறது ஏமாக்கா இங்கேயே நம்ம கூடவே இந்த வீட்லயே இருக்கணும் தான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நல்ல வேலை நம்ம பேர் இது வரைக்கும் வரல. அது வரைக்கும் தப்பிச்ச. பாருடி, பாரு, காவியாவுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு பாரு. நீ பண்ண தப்புக்கு அவதான் இங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. என்னங்க, இந்தாங்க கொஞ்சம் மோர் சாப்பிடுங்க. நான் கேட்கவே இல்லையே. இல்லங்க, சுபா கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்த சக்கரை பொங்கல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா. அப்ப காவியால அவதான் சொன்னா, மாமா சரியாவே சாப்பிடல, கொஞ்சம் மோர் கொண்டு போய் கொடுங்கன்னு சுபா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதான் நானே கொண்டு போய் கொடுக்கறேன்னு வாங்கிட்டு வந்தேன். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரியா சாப்பிட கூட இல்ல. ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை பண்ணுதாங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எங்கங்க ரெஸ்ட் எடுக்கிறது? படுத்தா கூட எனக்கு இன்னும் 2 நாளைக்கு தூக்கமே வராது. என்னெல்லாம் நடந்து போச்சு. அப்பப்பா, சாமியார் தடங்கள் வரும்னு சொன்னாருதான். ஆனா இப்படியெல்லாம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ, நல்லா இருந்த இந்த வீட்டுல கொஞ்ச நாளா பிரச்சனைக்கு மட்டும் குறைச்சலே இல்லாம போச்சு.
இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பப்பா. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் வெளியில சொன்னா தானங்க தெரியும். சொல்லுங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. உனக்கு கூட அப்படிதான் இருந்திருக்கும்ல ஜெயா? ஆமாங்க, நடக்கிறது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஜெயா, இந்த கஷ்டமும் ஒரு நல்ல விஷயத்த என் மூளையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய குடும்பம்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஜெயா. பணக்கார குடும்பம், செல்வாக்கான குடும்பங்கிறதுலாம் கிடையாது. இது ஒரு பண்பான குடும்பம், 4 பேர் மதிக்கிற குடும்பம்னு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆமாங்க, அதனால என்ன? ஆனா நான் வச்சிருந்த பெருமையெல்லாம் இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இங்க எவ்வளவு பிரச்சனையில நான் வந்திருக்கேன், பாட்டு கேட்டுட்டு இருக்க. உன்னெல்லாம் கூல் கூல் கூல். எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன்? கூலா இருங்க. ஏன் இப்ப இவ்ளோ கோவம்? ஹேமா, இந்த வீட்ல நான் போடுற பிளானுக்கெல்லாம் நீதான் சரியா இருப்பன்னு உன்னை கூப்பிட்டேன். இப்ப சுத்தமா எனக்கு அது போயிடுச்சு. நீ ஒரு ஜீரோ ஹேமா. உன்னெல்லாம் போயிட்டு இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ண? எல்லாமே நீ பண்ணதுதான். அது பாட்டுக்கு விட்டிருந்தாலே அக்காவில வெறுத்து இருந்திருப்பாங்க. இப்ப நீ பண்ண வேலையால எல்லாமே தலைகீழா மாறி போயிருக்கு. நான் ஏன் பண்ண? கூட கூட பேசாத. இது எல்லாமே நீ போட்ட பிளானோட சொதப்பலனாலதான். இப்ப பாரு, அந்த காவியா அக்கா மனசுல நல்ல இடத்த புடிச்சிட்டா. அவளோட செல்வாக்கு இந்த வீட்ல கொடி கட்டி பறக்குது. அக்காவாச்சும் பரவாயில்ல, ஏதோ நான் ஒரு வார்த்தை சொன்னா சரின்னு பேசாம போவாங்க. ஆனா அந்த இந்திரா இருக்கா பாத்தியா? இந்திரமாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வீட்ல. அத்தை மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. முட்டா, இப்படிதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறோம். அந்த இந்திரா உன்னோட பிளான் சொதப்பினதுனால அவளுக்கு அதை சாதகமா யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிருக்கா. இன்னைக்கு அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னாச்சு? என்ன பண்ணாங்க? இவ்வளவு நாள் காசு கொடுத்துதான் சாப்பிடணும்னு கண்டிஷன் போட்ட அக்காவே இனிமே காசு தர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஹேமா. அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவளுங்க 2 பேரையுமே அக்கா மனசுல இடம் பிடிக்க வச்சிருக்க. நான் சொல்ற உன்னை கேப்பியா? சொல்லுங்க. நீ உன் கையையும் காலையும் உன் இத்து போன மூளையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அது போதும். இனி ஏதாச்சும் செஞ்சு அவளுங்க 2 பேரையும் ஏத்தி விடாத. எல்லாம் ஏன் நேரம். அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொன்ன உங்களையே இப்படி பேச வச்சுட்டாளுங்கல்ல. இன்னைக்கு பிளான் சொதப்பிடுச்சு, அவ்வளவுதான். நான் இந்த வீட்ல இருக்கணும் தான் அவகிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சேன். ஆனா என் மனசுல இன்னும் இந்த கோவம் இருக்குதான் செய்யுது. நீ நடிச்சனே எனக்கு நல்லா தெரியும். ஆனா இனிமே நீ இந்த வீட்ல செல்லாத 2000 ரூபாய் நோட்டு. முன்ன மாதிரி எல்லாம் இல்லடி. இப்ப அவ நல்லா ஸ்ட்ராங்கா இந்த வீட்ல எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ நினைக்கிறது நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பழைய மாதிரி இந்த மொத்த குடும்பத்தையும்